ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கேஎல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பேமெண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட ரெஜிஸ்டர் லிங்க்கும் இருக்கும், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்துட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா இதில் நீங்கள் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இதுவாக வந்து ப்ராடக்ட்டு லான்ச் ஆகிருக்கும். எக்ஸ்க்ளூசைட்டு, ஸ்பெஷல், லிமிட்டட் 3ஆக இருக்கும். இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது இந்த எக்ஸ்க்ளூசைட் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு மட்டும்தான். கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்க்க வேண்டாம். இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது. அப்புறம் இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து எலிஜிபிலிட்டி, இதில் வந்து விஐபி லெவல்ஸ் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஆப்புக்குள்ளே வரும்போது நம்ம விஐபி 0வாக இருப்போம். நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது தான் வந்துட்டு விஐபி 1ஆக மாறும். சரியா? ஸோ அந்த விஐபி லெவலை அன்லாக் பண்ணுறது தான் நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. இதில் போட்டிருப்பாங்க டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து 176 ரூபான்ட்டு. ஆனால் அந்த ஏர்னிங்ஸ் வந்துட்டு இந்த 49 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் வாலெட்டில் வரும். ஆனால் ஆப் வந்து 49 நாள் கண்டிப்பாக ரன் ஆகாது. சரியா? ஸோ இது வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. பட் இது எப்படி போட்ட அமௌண்ட் எடுக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு ஸ்பெஷல் இருக்கா, ஸ்பெஷலில் ப்ராடக்ட் வாங்கணும். ஏன்னா இது வந்துட்டு விஐபி லெவல் 1ல் இருக்கும். சரியா? கீழே பார்த்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 3, லெவல் 4லாம் இருக்கும். நம்ம வந்து இப்போ அந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் தானே வாங்கணும். ஸோ நம்ம லெவல் 1 தான். அதனால் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 307 ரூபா. டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 460 ரூபா போட்டிருக்காங்களா. ஸோ இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 460 ரூபா வாலெட்டுக்கு வரும். அதை நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டவுட் வரும், அப்போனா வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளூசைட்டில் வந்துட்டு கீழே இருக்கிற லெவல்ஸை போட்டு நான் வந்து ஸ்பெஷல்லையும் கீழே இருக்கிற லெவல் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் வாங்கக்கூடாது. இதில் வந்துட்டு நீங்கள் அந்த விபி லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று வச்சுருக்காங்க. சரியா? ஸோ நம்ம பிகினிங்கில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்குறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்பெஷல்லையும் ஃபஸ்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று, எந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் பை பண்ண முடியும். ஓகேயா? அடுத்து இந்த 3ஆவதாக இருக்குது இல்லையா, லிமிட்டட்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் இப்போ இருக்காது. பட் வந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்துட்டு இதில் ப்ராடக்ட் லான்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக சொல்லட்டுமா? இப்போ இதில் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த எக்ஸசைட்டில் 587, ஸ்பெஷலில் ஒரு 307 ரூபா இருக்கும். ஓகேயா? நம்ம ஆப்பு சைன்அப் பண்ணி உள்ளே வரும்போது ஒரு 17 ரூபா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா ஒரு 7 ரூபா வரும். ஸோ இந்த 24 ரூபாயை வந்து கழிச்சிட்டு மிச்சம் வந்து நம்ம ஒரு 870 ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து அதில் வந்துட்டு இந்த ஸ்பெஷலில் வந்து நமக்கு ஒரு 460 ரூபா வந்துடுதா நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த 460 ரூபா வந்துடும். மிச்சம் பார்த்தீங்கன்னா என் சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு 140 ரூபா தரேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்னோட லிங்க்கில் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் உங்கள்கிட்ட ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் யூபிஐயும் அனுப்புங்க, கூகுள் நம்பர் அந்த மாதிரி, ஜிபே நம்பர் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா என் சைட் போனஸு நான் 140 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு 1 டேயில் 600 ரூபா வந்துட்டு உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறது 870 ரூபா, அதில் 600 ரூபா வந்து உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும். மிச்சம் உங்கள் ரிஸ்க் வந்து 270 ரூபா மட்டும்தான். அதுலேயும் ஆப்பில் இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருக்கு. இன்றைக்குள்ள இந்த 21 இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃப் கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து போட்டு பாருங்கள், 20% ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. ஓகேயா? ஸோ 270 ரூபா தான் உங்கள் ரிஸ்க்கு. அந்த 270 இந்த லிமிட்டடில் ப்ராடக்ட் லான்ச் ஆகும் இல்லையா, ஃபஸ்ட் டைம் லிமிட்டட் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 லிமிட்டட் ப்ராடக்ட் வாங்கினா கூட நமக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்ட கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரியா? ஸோ ஆப் நல்லா அந்த லிமிட்டட் வந்து நல்ல ப்ராடக்ட் போட்டாங்கன்னா 1000 to 1500 மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளால் நிச்சயம் எடுக்க முடியும். ஸோ நான் சொன்ன ப்ராடக்ட்டை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இதில் இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் லிங்க்கில் நீங்கள் யாரையாச்சும் அமௌண்ட் போட வச்சிங்கன்னா உங்களுக்கு 30% டேரக்ட் கமிஷன் வரும். சரியா? ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லிங்க் நீங்கள் எங்கே வேணாலும் சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மை டாஸ்க்னு இருக்கா, இங்கே தான் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ரூபா வரும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே வந்துட்டு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 107 ரூபா வரும்.
அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30 பேர் போட்டாங்க அப்படின்னா 317 ரூபா வரும். அடுத்தது 50 பேர் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 527 ரூபா வரும். கீழே வந்துட்டு 100 பேர் அப்படின்னா 1077 ரூபா வரும். ஸோ டீம் வச்சுருக்கிறவங்க இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹோம் பேஜில் இந்த இடத்துல பேங்க் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்குள்ளே வரும்போதே உங்களுக்கு ட்ரேட் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். ட்ரேட் பாஸ்வேர்ட்னா விட்ராவல் பாஸ்வேர்டு. ஸோ இதில் விட்ராவல் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் 200 ரூபா. டேக்ஸ் வந்து 4% டேக்ஸு. நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இப்போ இந்த மை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் ஒரு ஐடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐடி தான் வந்துட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு போட்டு பேமெண்ட் வந்து ஆப்புக்கு வரல அப்படின்னா பேமெண்ட் ஸ்லிப்பை கஸ்டமர் சர்வீஸுக்கு தான் அனுப்பணும். ஓகேயா? இதில் என்னாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நானும் உங்களை மாதிரி யூஸர் தான். பேமெண்ட் ப்ராப்ளம் எதாவது வந்துச்சுன்னா அது பேங்க் சைடு, பேங்க்கும் அந்த கம்பெனி மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ்க்கு மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க வந்து அந்த யூடிஆர் நம்பர் வச்சு கிராஸ் செக் பண்ணி அமௌண்ட் உங்களுக்கு போட்டு தருவாங்க. அடுத்தது இந்த அஃபிஷியல் டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.